வந்து இந்த ஜூலியஸ் சீசர், ரோம எம்பரர் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய காலகட்டத்தில் முதல் ரோமர்கள், நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு சூரியனை மையமாய் கொண்டு தான் கேலண்டர் இருக்கு. ஆனா ரோமர்களுக்கு முதல் சூரியனை மையமாய் கொண்டு கேலண்டர் இல்லை. அவங்க சந்திரனையும் சூரியனும் ஒன்னா சேர்த்து ஒரு கேலண்டர் வச்சிருந்தாங்க. அதுக்கு லூனி சோலார் கேலண்டர் அப்படின்னு ஒரு ஒரு பேர் இருந்தது. அதாவது ஒரு பகுதி சூரியனையும் இன்னொரு பகுதி சந்திரனை மையமாய் கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் நாட்கள் தெரியும். அந்த காலகட்டத்தில் ரோமர்களுக்கு வந்து 355 நாட்கள் மட்டும் தான் இருந்தது. இப்படிதான் வச்சாங்க. ஆனா இது ஒரு சிக்கல் வந்துருது. என்ன சிக்கல் வருதுன்னா, அந்த நாட்களும் பருவ காலங்களும் ஒன்னாவே வராது. உதாரணம் வந்து, இவங்க கேலண்டர்ல வந்து குளிர்காலம்னு காமிக்கும், ஆனா இன்னும் வசந்த காலத்துல தான் இருக்குவாங்க. கேலண்டர் மாறிச்சு. அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த ஜூலியஸ் சீசர் வந்து இந்த கேலண்டரை நம்ம முதல் திருத்தணும், இது திருத்தினா தான் நம்மளுக்கு சரியான நாட்கள் வரும்னு சொல்லிட்டு, ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 46 வருஷத்துக்கு முன்பதாக 46 பிசி, 46ஆம் பிசில என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்துக்கு முன் ஒரு வருஷத்துல மட்டும் 445 நாள் உத்தரவு போட்டிருக்கார். கேலண்டரை நம்ம மாத்தணும், கேலண்டரை சரிப்படுத்தணும்னு சொல்லி. இதுக்கு பேர் வந்து கொலப்பத்தின் ஆண்டு அப்படின்னு சரித்திரத்திலே சொல்லப்படும். அப்போ அந்த நாள் என்ன பண்றாங்கன்னா, 445 நாட்கள் மாத்தி அந்த கேலண்டரை இவர் பிக்ஸ் பண்ண தொடங்குறார், அதை சரி பண்ண தொடங்குறார். இதற்கு பின்பதாக தான் என்ன பண்ணுவாரு